விட்டு மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும்மிச்சை சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் மன்னைவி மன்னப்படு மறைவானனை வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று ஆழ்வார்களின் ஆழ்வார் ஆழ்வார்களின் தலைவர் சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த பாசுர வரிகளுக்கேற்ப சர்வேஸ்வரனான பகவானை மிக உன்னதமாக ஆராதித்து நம்மாழ்வார் அருளிய பாசுரங்கள் 11 ஸ்ரீ கோபாலனுக்கு சமர்ப்பித்த பெருமை மணவாள மாமுனிகளையே சாரும். அந்த அடிப்படையிலே ஆச்சாரியர்கள் போற்றித் துதித்த எம்பெருமான் மிக விசேஷமான வகையிலே முதல் நாள் இரவு வேளை தன்னுடைய போகலட்சுமிகள் உபய நாச்சிமார்களான ருக்மணி நாச்சியார் சத்யபாமி நாச்சியாரோடு கையிலே வேத்ரம் எனும் சாட்டைதனை தரித்தவனாக பட்டு பீதாம்பரங்களை அணிந்தவனாக மகுடங்களை ஏற்றுக்கொண்டவனாக திவ்யமயமான திருச்சிவிகை திருப்பல்லக்கிலே எழுந்தருளி யானை வாகன மண்டபத்திற்கு எழுந்தருளக்கூடிய காட்சியை முதல் நாள் இரவு வேளையிலே சேவிக்கின்றோம். சர்வேஸ்வரனான பகவான் ராஜவீதிகளிலே திருவுலா எழுந்தருளி நுட்பமான வகையிலே யானை வாகன மண்டபத்திலே கஜேந்திர வரதனாய் சர்வவியாபியாய் விளங்கி அக்னி பகவான் பிருகு மகரிஷி என்று அனைத்து தெய்வங்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் அருளை வழங்கி கோபிலாதி முனிகளை தன் திருவடி வாரத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த பரம பக்தர்களுக்காகவே பகவான் பங்குனி பிரம்மோற்சவத்தை நடத்துகிறார். பொதுவாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கோபில கோபர்லய மகரிஷிகளுக்காகவே இந்த தலத்திலே ஹரித்ரா நதியிலே கார்த்திகை மாதம் திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆபீட்டாம் மௌளி பர்யந்தாம் என்ற அடிப்படையிலே பூமியிலிருந்து நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியாரோடு பரவாசுதேவனாக முதற்காட்சியை காண்பித்தருளி 32 சேவைகளை கிருஷ்ணாவதாரத்தை கோபில முனிகளின் எண்ணத்திற்கேற்ப காட்சிப்படுத்தினான் என்பது நமது தல மகாத்மியம் என்றால், அதி உன்னதமான வகையிலே கார்த்திகை மாதத்தில் தானே இந்த பிரம்மோற்சவம் இடம்பெற வேண்டும். மாறாக பங்குனியிலே ஏன் உற்சவம் நடைபெறுகிறது என்று காணுமே என்றால், அதற்குள் நுட்பமான ஒரு செய்தி ஒளிந்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கிய கிருஷ்ணாவதார காட்சியை பங்குனி மாதம் வரை கோபில முனிகளுக்கு காண்பித்தருளினான் பகவான். எனவே பங்குனி மாதத்தில் தான் 32 சேவைகளையும் மிக அற்புதமாக ஆனந்த கண்ணீர் பெருக கோபிலர் கோபர்லய மகர்ஷிகள் கண்டு உகந்து யாம் பெற்ற இன்பம், இந்த இன்பம் வையகம் பெற வேண்டும் என்று பரவாசுதேவனை பிரார்த்தனை செய்து ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அவன் தாளைப் பற்ற அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட பகவான் பங்குனி மாதத்திலே பாங்காக 18 நாட்களில் பிரம்மோற்சவத்தை அமைத்தருளினான். அதுவும் நான்முகக் கடவுளான பிரம்மா இந்த வைபவத்தை முன்னின்று நடத்துவதால், பிரம்மனே நடத்தும் உற்சவம் என்பதால் பிரம்மோற்சவம் என்ற மகத்துவத்தை, சிறப்பை, மாண்பை பெறுகிறது இந்த வைபவம். ஆகாயங்களிலே வான வேடிக்கைகளின் அழகு ஒருபுறம், மேளதாள இசை கச்சேரிகள் மறுபுறம், 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஒருபுறம். இவற்றிலோடு பக்தர்களின் பக்தியை மெச்சும் விதமாக முதல் நாள் இரவு வேளை கொடிச்சப்பரத்திலே கருட கொடி உடையவன் தன் நாச்சிமார்களோடு எழிலுருவாய் எழுந்தருளும் காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி இரவு வேளையிலே
பதிவு செய்யும் அற்புதமான திருக்காட்சி. ஜம்பகாரண்யம் என்று சொல்லும் பொழுதே ஜெண்பக மரங்கள் நிறைந்த வனமாக இந்த தலம் அமைந்தருளி இருந்தது என்பதற்கான பெயர் காரணம் வெளிப்படுகிறது. முக்கியமாக வாசுதேவன் காட்சி தந்தபடியினால் வாசுதேவபுரி என்ற பெயரிலும், வண்டுகள் வராது, அதாவது ஜெண்பகப்பூவின் நறுமணத்திற்கு வண்டு வராது என்பதால் வண்டு வராபதி என்றும், மன்னர்கள் ஆட்சி செய்த பதி என்பதால் மன்னார் குடி என்றும், ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலும் பல்வேறு திருப்பெயர்களில் நம் தலம் அழைக்கப்படுகிறது என்றால், சதுர் யுகத்திலும் இந்த எம்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தான் என்பதால் சதுர் யுகம் கண்ட மூர்த்தியாக 4 வேதங்களால் தொழப்பட்ட எம்பெருமானாக மிக உன்னதமான வகையிலே தர்மார்த்தம், காமியார்த்தம், புத்தரார்த்தி, மோக்ஷார்த்தம் என்று சொல்லும் வகையில் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 வகை செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய அச்சுதனாக, அனந்தனாக, கோவிந்தனாக, கோபாலனாக, கோவர்த்தனகிரிதாரியாக, கோபில முனிவர்களின் அன்பை பெற்றவனாக, தன்னை சரண் அடைபவர்களுக்கு அவர்கள் எண்ண முடியாத வரங்களை வாரித் தருபவனாக, அனைத்து பக்தர்களின் குற்றம் தீர்ப்பவனாக, கவலையை விடுவிப்பவனாக, என்றும் மாறாத ஜன்மாந்திர கர்மங்களை, பாபங்களை அகற்றுபவனாக, பிறவியில்லா பேரின்பத்தை அருளுபவனாக விளங்கக்கூடிய சர்வேஸ்வரனான ஸ்ரீராஜகோபால சுவாமி வண்ணமிகு எழில்மிகு கொடிச்சப்பரத்திலே கருட கொடி உடையவன் இங்கே மிக உற்சாகமாக மிதந்து எழுந்து வரக்கூடிய காட்சி ஒரு புறமென்னால், பக்தர்கள் இரவு வேளையில் பரவாசுதேவனின் பதம் பணிகின்றனர், தங்களது பாபங்களை போக்கிக் கொள்கின்றனர். நாமும் இந்த சர்வேஸ்வரனான ராஜகோபாலனின் திருவடியில் வணங்கி சகலவிதமான செல்வங்களையும் வாழ்வில் பெறுவோமாக. கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் சரணார விந்தங்கள் சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.